Assalamualaikum, welcome to Gadgets and Mobiles. நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ தான் பார்க்குறோம். ஸ்டாக்ஸ் சூப்பர் ஸ்டாக்ஸ் தான், நல்ல லைட் யூஸ்டு ஸ்டாக்ஸ் தான், சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஒரு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் காமிச்சிடுறேன் என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு சாம்சங் கேலக்ஸி டேப் S7 FE, நல்ல ஒரு வைடான டிஸ்பிளே, ஆக்சுவலாக அப் டு 13 இன்ச்சு மேலே ஒரு டிஸ்பிளே இருக்கும். டிவைஸோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒன் பை ஒன் காட்டுறேன். வித் ஸ்டைலஸோட இருக்குது. ஏகேஜி ஸ்பான்சரும் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு ரேட் நான் ஃபைனலாக இதுக்கு தனியாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன இது பக்கத்தில் ரேட் லீஸ்ட் பட்ஜெட்லாம் என்ன ஃபோன் வந்து காட்டுறேன். இது லீஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு 5G டிவைஸ் 256GB பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட் போட்டிருந்தோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 6850க்கு போட்டிருந்தோம். 6850க்கு ஒரு ரியல்மி அப்படியே ஃபுல்லாக சொல்லி தான் நினைக்கிறேன். ரியல்மி GT Neo 3T பேர் ரொம்ப பெருசாக இருக்கு. ரியல்மி GT Neo 3Tன்னு சொல்லி 256GB வேரியன்ட். இது 5000 mAh பேட்டரி. இதோட இது தனியாக ஒரு வீடியோ போட்டுப்போம், அதில் பார்த்துக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6850, 6850 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் லீஸ்ட் பட்ஜெட் தான். சாம்சங் A33 5G இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. இதோட ஒரிஜினல் காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணல. LED டிஸ்பிளே, இன்ஃபிங்கர் டிஸ்பிளே. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 6GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இது டிவைஸும் நல்ல ஓரளவு கிளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்கு. ஃப்ரேம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாம்சங் யூஸர் ரெகுலராகவே வாங்குவீங்க. இதெல்லாம் அப் டு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 13,000 போடுவாங்க. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7500, 7500 ரூபா. சாம்சங் A33 5G 128GB வேரியன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4. இது Nord 4ல இதுவும் ஒரு 256GB வேரியன்ட். 256 சீக்கிரமா போறது நம்ம கிட்ட சேல் ஆகுற யூனிட். இதெல்லாம் OnePlus Nord 4 நாடு சீரீஸ்ல பிளைன் சீரிஸ் நாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக டாப்பாக இருக்கும். LED டிஸ்பிளேவோட இருக்கும். யூஸ்வலாக நாடு CE4 லைட் இல்லாட்டி CE3 லைட் அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு மட்டும் இல்லை, அதோட ஸ்பெக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா Nord 4 பிளைன் சீரிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB 5500 mAh பேட்டரி. சூப்பராக இருக்கு. கண்டிஷன் நல்ல கிளீன் கண்டிஷன்ல இருக்கு. ஸ்கிராச்சஸ், டென்ட், பவுச் மார்க்ஸ்லாம் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,950, 16,950 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு. கண்டிஷன் நல்லா இருக்கு. இதுவும் ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான டிவைஸ், ஒரு கேமிங் ஃபோன் தான். இது நத்திங்ல ஒன். இது நத்திங் ஒன் சூப்பராகவே இருக்கும். இதோட பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதோட வேரியண்ட்டும் சொன்ன மாதிரி 8GB RAM அண்ட் 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். நத்திங் ஒன்ன்றது சூப்பரான ஆக்சுவலாக சக்ஸஸான ஃபோன் இது. ஆக்சுவலாக நத்திங் இப்போ சீரிஸ் பார்த்தீங்கன்னா 4 சீரிஸே போயிட்டு இருக்கு. பட் ஈவன் தான் அந்த நத்திங் ஒன்லாம் எவ்வளோ சீக்கிரமாக போடுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக சேல் ஆகிற யூனிட்ல ஒன்று. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் 6.5 AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் இதோட தீம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது சொல்லப்போனால் ஒரு ஐஃபோன் மாதிரி இருக்கும் ஸ்டைலிஷில். இது எல்லாம் அன்ஓப்பன்டு பீஸ் தான். இதெல்லாம் சர்வீஸ்லாம் போகாமல் நல்ல க்ளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. இதோட ரேட்டும் இது பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதோட MRPலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39,999 போட்டிருக்காங்க. இது நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் 15,350, 15,300 ரூபா, 350 ரூபாய்க்கு நத்திங் ஒன் இது கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் A34 5G. இதுவும் நல்ல க்ளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. டிஸ்பிளே ஒரிஜினல் காம்போ தான். இது காம்போல சேஞ்ச் பண்ணல. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. டிவைஸ் நல்ல க்ளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. காட்டிடுறோம். சாம்சங் A34 5G. இதுக்கு முன்னாடி A33 5G பார்த்தோம். இது வந்து A34 5G. இது 6GB 128 ஜஸ்ட் 7500 போட்டோம். இது பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியர் கண்டிஷன்ல தான் இருக்கு. இதோட வேரியன்ட் காட்டிடுறேன். 8GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. பேக் டோரும் ஒரிஜினல் பேக் டோர் தான். ஆனால் பேக் டோர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கம்பெனிலே கொடுத்து பண்ணாங்கன்னு சொல்லிடுறாங்க. பட் ஒரு விஷயம் கிடையாது, பட் க்ளீனாக இருக்கு. இதோட கேமரா கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. இது ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளே தான், ஃபிங்கர் சென்சார் டிஸ்பிளே தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,850 கொடுக்குறோம். 11,850 ரூபாய்க்கு சாம்சங் A34 5G. பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. அப்புறம் லோ பட்ஜெட் டேப்லாம் ஒரு 2-3 டேப் உள்ளே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3,500 rupeesல ஒரு Lenovo M8 டேப். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM அண்ட் 34GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா. லெனோவோட டேப் M8 இது. அப்புறம் ஓப்போல Reno 6 Pro. இதுவும் சூப்பரான டிவைஸ் தான். இது ஒரு கர்வ் டிஸ்பிளே. வந்த புதுசில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40,000 ப்ளஸ் இருந்துச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அல்ட்ரா ஸ்லீக்காக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு பிஸ்கெட் சைஸ் தான் இருக்கும். இது டைப் சி போர்ட் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இன்ஃபிங்கர் டிஸ்பிளே தான்.
இது ஒரு எல்இடி டிஸ்பிளே. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 GB RAM அண்ட் 256 GB இன்பில் ஸ்டோரேஜ். டிவைஸ் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்கு பாருங்க. 12 GB RAM அண்ட் 256 GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்கும். ஒரு டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஒரு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட் ஃபோன் இது. நிறைய பேருக்கு பிடிக்கும். இது பாக்ஸ் இருக்கு, ஃபுல் கிட் இருக்கு. ஒரிஜினல் சூப்பர் புக் சார்ஜர் இருக்கு. இதோட டிவைஸ் நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் கொடுக்கணும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மினிட். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,500 கொடுக்கணும். 12,500 ரூபாய்க்கு ஓப்போ 12,800 சாரி 12,800 ஓப்போ ரெனோ 6 கூட இல்லை, ரெனோ 6 ப்ரோ கர்வ் டிஸ்பிளே. ரெனோ 6 வந்து பிளைனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் S21 FE இதோட இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. டிஸ்பிளேல அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இதோட எல்இடி டிஸ்பிளே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,500 ருபீஸ் கொடுக்குறோம். சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் இருக்கும். பட் ரொம்ப மைல்டான லைன் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ப்ராசஸர் எல்லாமே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர். S21 FE 8 GB RAM 128 GB இன்பில் ஸ்டோரேஜ். 7,500 ரூபா. அப்புறம் மேக்புக் ஏர்ல 2021 சாரி M1 சிப். இது M1 சிப் இருக்கு. அப்புறம் டெல்ல கொஞ்சம் நிறைய லேப்டாப்ஸ்லாம் இருக்குல்ல, நான் லேப்டாப் வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டேபு போயிடலாம். இது வந்து ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,200 ருபீஸ் கொடுக்குறோம். 3,200 ரூபாய்க்கு. விவோல Y12 நினைக்கிறேன், Y12 Y15 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். விவோ Y15 இருக்கும் எனக்கு தெரிஞ்ச. Y15 தான் அது. ஏன்னா வந்து Y12 வந்து ஃபிங்கர் சென்சார் இருக்காது. இது ஃபிங்கர் சென்சாரோட இருக்கு. இதோட ரேட் கம்மி தான். ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸ் ஃப்ரெண்ட்லி. கண்டிஷன் சுமாராக தான் இருக்கு. பேக் டோர்லாம் நல்ல ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,200 ரூபா. டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம். காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் காம்போ வந்து நல்ல சூப்பரான காம்போ தான். நார்மல் காம்போலாம் இல்லது. ஓரளவுக்கு நல்ல டச் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். பட் ரீபேஸ்டட் மாதிரி தெரியுது. 3,200 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் டேப் லாஸ்ட்டில் போயிடலாம். சாம்சங் டேப் S7 FE சூப்பரான டிவைஸ் வித் ஸ்டைலஸோட இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வைடான டிஸ்பிளே கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய எக்ஸல் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதோட கண்டிஷனும் சூப்பராக இருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் யூஸ்டு தான். ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏகேஜி ஸ்பான்சர். ஆக்சுவலாக ஏகேஜின்றாலே ஸ்பீக்கரோட சவுண்ட் ரொம்ப வால்யூம் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் டாப் மேலேயும் இருக்குது, சைடில் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது பாருங்க. அதே மாதிரி செகண்டரி மைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வீடியோ காலிங் மைக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேயோட இது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு எல்இடி டிஸ்பிளே தான். இது சொன்ன மாதிரி இதோட ஸ்டைலஸ் எல்லாமே யூஸ் பண்ணி காட்டுறாங்க. இது சாம்சங்கோட ஒரிஜினல் ஸ்டைல். சாம்சங்கே வர்றது தான் இது. இதோட இது எல்லாமே நல்லா இருக்கும். இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 4 GB RAM அண்ட் 64 GB இன்பில் ஸ்டோரேஜ்.